ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிறடிக்க செல்ல வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்டோட அண்ணன் ஒய்ஃப் வந்து வந்திருக்காங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி சொத்து வந்து பிரித்து எப்படியும் என் புருஷனுக்கு தர வேண்டிய பங்கு நாங்கள் வந்து தந்துருவோமா அப்படின்றாங்க. உடனே இருந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரோஹிணி அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம், இப்போ தான் நான் வந்து மனோஜ்கிட்ட வந்து எனக்கே பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, டைவர்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, நானே எப்படியாவது அந்த வாழ்க்கை எப்படியாவது தக்க வச்சுக்கணுன்றதுக்காக நானே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போதைக்கு எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோஹிணி அம்மா சொல்கிறாங்க, எதுக்குடி வேடாங்கிற சொத்துனா உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பக்கம் சொல்லுவாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா சொத்து எனக்கு பிடிச்சிச்சுன்னா அப்புறம் மனோஜனை அங்கேயும் போக வர இருந்துன்னா என் மனோஜனை சுத்தமாக என்னை வெறுத்துருமா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ரோஹிணி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்து அதோட முடிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மனோஜும் அவங்க அம்மாவும் பார்த்திங்கன்னா அந்த சிந்தாமணி கிட்ட போய் கையெழுத்து வாங்கி அந்த பணத்தை வாங்கி பத்திரத்தை பேங்கில் வந்து திருப்பி கொண்டு வந்து வீட்டுக்கு வந்து வைக்கிறாங்க. ஸோ வீட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனாவும் முத்து எல்லாம் வீட்டுக்கு வராங்க. நம்ம ரவி வீட்டுக்கு ரூம்லேருந்து வெளியே வந்து வராரு. வந்தோடனே சொன்னோன்னா ஸ்ருதி போய் பார்த்து சமாதானப்படுத்திட்டியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க இருந்துட்டு வந்து சொல்கிறாங்க, இல்லை நான் போகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அம்மா தான் கால் பண்ணாங்க, நான் தான் எடுக்கல அப்படின்னு. எதுக்குடா பேச வேண்டியதானடா அப்படின்றாங்க. என்னத்தை பேசணும், அவங்ககிட்ட எப்படி பேச முடியும் அப்படின்ற மாதிரி வந்து ரவி வந்து ஒரு பக்கம் சொல்கிறாங்க. சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி அம்மா நேராக நம்ம விஜயா வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவி பார்த்து கேட்குறாங்க, என்ன என் பொண்ணுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு நீங்கள் இப்படி தான் இருக்காங்க, ரூம்குள்ளே போய்ட்டு கதவே திறக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த விஷயம் வெளியே வருது. வெளியே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா இந்த நீத்தி இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவள் சும்மா தான் சொல்கிறா, அவள் சரியான மெண்டல்ப்பா அப்படின்ற மாதிரி நம்ம முத்து ஒரு பக்கம் சொல்கிறாரு. நாங்கள் சொன்னதே சொல்கிறோம், அவள் என்ன எனக்கு ரவி லவ் பண்ணலாம் தேவையில்லை, நான் லவ் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த நீத்து சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மீனா அப்படின்னு சொல்கிறாங்க, நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பேச போகிறாங்க. அப்படி பேச போகும்போது சரின்னு சொல்லிட்டு போய் அங்கே வந்து நம்ம ரவி போய் கதவை தட்டுறாங்க. ஆனால் நம்ம ஸ்ருதி வந்து கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மீனா வந்து கதவை தட்டி வந்து மீனா நீங்கள் மட்டும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஸ்ருதி வந்து மீனா மட்டும் உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளே கூப்பிட்டோன்னே இந்த ரவி தானே இந்த அளவுக்கு வந்து இடம் கொடுத்து வச்சுருக்கான் அந்த நீத்துக்கு அப்படின்ற மாதிரி, ரவி ஏன் அந்த அளவுக்கு நீத்துக்கு இடம் கொடுத்து வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அந்த நம்ம ரவி என்ன பண்ணுவார், ரவி நல்ல பையன் தானே, அவனுக்கு தெரியாத ரவியை பற்றி அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு இவன் தானே இடம் கொடுத்துருக்கான், அப்போ அந்த பொண்ணு வந்து என்கிட்ட மன்னிக்கலாம் கேட்க வேண்டாம், நான் லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வீடியோ தான் போஸ்ட் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனாக்கு வந்து திருத்துன்னு முடிக்காங்க.